தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்களாக நான் திருச்சபையில் இல்லை. நான் வழக்கமாக சங்கரன் கோவிலுக்கு குவளைக்கண்ணிக்கு செல்லுவேன். 4வது வாரத்திலே, அந்த வகையிலே நான் 4வது வாரத்திலே அங்கு சென்றிருந்தேன். போன வாரம் என்னுடைய மனைவிக்கு ஒரு பரீட்சை, அது நிமித்தம் நான் கள்ளிக்குப்பம் திருச்சபையிலே நான் ஐக்கியப்பட்டேன். 2 வாரங்களுக்கு பின்பு மீண்டுமாக நம்முடைய சபையோடு இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்பிற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கன்னி வெடிகள் உள்ள இடத்துல நடப்பது பாதியாக குறைந்து விட்டது. இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இப்போ தான் நான் பார்க்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம். பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர், சபைகளுக்கு ஆண்டவர் செய்தி கொடுக்கும்போது பிலதெல்பியா சபைக்கு கர்த்தர் கொடுக்குற செய்தியிலே ஒரு செய்தி இப்படி சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 8வது வசனத்தினுடைய முதல் 2 வார்த்தைகள், வசனங்கள் அல்லது வாக்கியங்கள். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். இதில் நான் வலியுறுத்த விரும்பக்கூடிய வாசகம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். உண்மையிலேயே நமக்கெல்லாம் கொஞ்சம் பலன் இருந்த போதிலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், பிரயாசப்பட்டுக்கிட்டு வர்றோம். இந்த டேபிள் இருக்குல்ல, இது ஆக்சுவலி டபுளாக இருந்த டேபிள். அதை பாதியாக்கி இங்கே வச்சோம். அப்புறம் அங்கே பீரோவில் ஸ்க்ராப் பண்ணி சைடில் வச்சோம். இப்போ அதையும் ஸ்க்ராப் பண்ணி இங்கே வச்சுட்டோம். பிளாஸ்டிக் சேர் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேருக்கு ஸ்விட்ச் பண்ணோம். அது அகலத்தை குறைச்சது, ஆனால் நீளத்தை குறைக்கலை. அதனால் நீளத்தை குறைக்கிறதுக்காக அதை ரீப்ளேஸ் பண்ணி இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்ஸாக மாற்றிருக்கிறோம். இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஸ்கொயர் ஃபீட்டில் எந்த அளவுக்கு அந்த கொஞ்சம் பலத்திலே நம்ம என்ன செய்கிறோம், அடக்கி காரியங்களை செய்வதற்காக நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்குறோம். உண்மையிலே வேதத்தில் இங்கே நம்ம வாசிக்கிறபடி கர்த்தர் தான் நம்முடைய கிரியை என்ன செய்யணுங்க, பார்க்கணும். ஆண்டவர் தான் பார்த்து மனம் இருக்க. நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொஞ்சம் பலத்தில், இருக்கிற கொஞ்சத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்க, உண்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சத்திலும் உண்மையாக இருந்தால், கொஞ்சமாக உண்மையாக இருந்தால், அப்படி அல்ல வசனம். அநேக நேரங்களிலே நாம் கொஞ்சமாக உண்மையாக இருக்கிறோம். கொஞ்சமாக உண்மையாக இருத்தல் என்பதல்ல விஷயம். மாறாக கொஞ்சத்திலும் 400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலும் அதுலேயும் எல்லாரும் என்ன செய்யணுங்க, உட்காந்துடணும். 400 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இடிச்சுக்கிட்டு அந்த கொஞ்சத்திலே நம்ம எப்படி இருக்கணுங்க, உண்மையாக இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்கிறார், பார்க்கிறார். இந்த கொஞ்சம் இடத்துல பல இடங்களில் விசாலமான இடங்கள் இருக்குது, ஆனால் கூட்டங்கள் கிடையாது. ஆனால் நமக்கு பாருங்கள், இந்த கொஞ்சம் இடத்துல ஒரு சைடு சிஸ்டர்ஸ் மீட்டிங்கு, ஒரு சைடு சண்டே கிளாஸு, ஒரு சைடு யூத் மீட்டிங்கு, ஏன் இன்னொரு சைடு மென்ஸ் ஃபெல்லோஷிப் கூட சில நேரங்கள் நடந்திருக்குது. சரினாக்கா சில நேரம் சண்டே கிளாஸ் டீச்சரை சொல்கிறாங்களா இல்லை நம்மளை சொல்கிறாங்களான்னு தெரியாது. அந்த மாதிரிலாம் ஓவர்லேப் ஆனாலும் அதுலேயும் நம்ம கொஞ்சம் வெள்ளத்துலையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதே சின்ன இடத்துலையே வீட்டு ஜப கூட்டம் நடக்குது, இந்த சின்ன இடத்துலையே விபிஎஸ் நடக்குது, இந்த சின்ன இடத்துலையே சிறப்பு கூட்டங்கள் நடக்குது. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். எனக்கு அந்த வார்த்தை தான் அடிக்கடி இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. ஆண்டவரே, நீர் எங்களுடைய கிரியைகளை பாரும். நாம் எல்லாரும் ஊக்கமாக நமக்கு ஒரு விசாலமான இடத்திற்காக ஜெபிப்போம். கொஞ்சத்திலும் நாம் உண்மையாக இருப்போம். ஒரு ஆள் வந்தாலும் கூட்டம் கரெக்டாக என்ன செய்யணுங்க, நடக்கணும். கொஞ்சம் இடமா இருந்தாலும் கூடுமான வரைக்கும் ஸ்பீஸ் பண்ணி உள்ளே வரணும். அதுதான் கொஞ்சத்திலும் உண்மையாக இருத்தல். கொஞ்சத்திலே உண்மையாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாக காலங்கள் வரும் பொழுது அநேகத்தில் என்ன செய்வாருங்க, அதிகாரியாக வைப்பார். அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அதுபோல் இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருகிறது. எப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் போகும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரம், அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையம் இறங்குதல் எப்படி இருக்குன்னா, ஆசரிப்பு கூடாரம் சென்டரில் இருக்கிறோம். 4 திசையில்களும் என்ன செஞ்சுருப்பாங்க, அங்கே அந்த கூடாரங்களை போட்டு பாளையத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு திசையிலையும் 3 கோத்திரங்கள். அப்போ நாமுன்னா 12 கோத்திரங்கள். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி லேவியர் இருப்பாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி என்ன இருப்பாங்க, லேவியர், கோஹாத், மெராரி, இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க, வம்சமாக அவங்களுடைய கூடத்தோடு இருப்பாங்க. அந்த ஆசரிப்பு கூடாரம் கூட கிழக்கு நோக்கி தான் இருக்கும் இல்லையா. அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய என்ட்ரன்ஸு கிழக்கு தான். அதுபோல் அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மக்களினுடைய என்கேம்பை ஆண்டவரை பாருங்கள், நிரந்தரமான கானானுக்கு போகலை. ஆனால் சாதாரண இந்த இடம் பெயர்ந்து எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற அந்த வனாந்திரத்தில் கூட அவ்வளவு பெர்ஃபெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் என்ன செய்கிறாருங்க, கட்டளை இடுகிறார். அந்த சஞ்சார வாசம்தான் அது. இடம் பெயர்ந்து போக வேண்டியது தான். கூடாரத்தை அடிக்கணும், திருப்பி கூடாரத்தை என்ன செய்யணுங்க, பெயர்க்கணும். மேகஸ்தம்பம் நின்றுச்சுன்னா அடிக்கணும்,
மேகஸ்தம்பம் கிளம்பிச்சுன்னா என்ன செய்யணுங்க? கூடாரத்தை பெயர்க்கணும். அது ஒரு நாள் நிற்கலாம், ஒரு வாரம் நிற்கலாம், ஒரு மாதம் நிற்கலாம், ஒரு மணி நேரம் கூட என்ன செய்யலாங்க? நிற்கலாம். ஆனால் பெயர்க்கணும், அடிக்கணும், பெயர்க்கணும், அடிக்கணும். ஆனால் அதெல்லாம் செய்யும்போது கூட எப்படி இருக்குங்க? கரெக்டாக ஆண்டவர் தேவாலயத்தை சுற்றி அப்படி அந்த வாசிரிப்பு கூடாரத்தை சுற்றி தேவ சமூகத்தை சுற்றி உட்காந்துருப்பாங்க. அதை பார்க்கும்போது தான் பிலேயாமை பாலாக்கு கூப்பிட்டு சொல்லுவார், நீ இந்த மக்கள் ரொம்ப பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அவங்களை நீ எனக்காக என்ன செய்யணும்? சபிக்கணும்னு சொல்லும்போது பிலேயாம் சொல்லுகிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே பிலேயாம் அந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து உட்காந்து பார்ப்பார். அப்படியே இஸ்ரவேலினுடைய கேம்ப் ஆஃப் கடைசி முனையை மட்டும் பார்ப்பார். பார்த்துட்டு அவர் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னது? 5வது வசனத்தில், யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அழகானவைகள். தேவனை மையமாக கொண்டு தேவனை சுற்றி அமர்ந்திருக்கிற எல்லா வாசஸ்தலமும் எப்படி தாங்க? அழகானவைகள், அழகானவைகள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்முடைய கொஞ்ச பலத்திலும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ இருப்போம். நம்முடைய கிரியைகளை கர்த்தர் என்ன செய்வார்? காண்பார். ஆண்டவர் தான் அந்த குறிப்பிட்ட மக்களிடத்திலே கர்த்தர் பேச வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சரி, தயவு செய்து இந்த தயவு செய்து எக்ஸாமில் என்னுடைய செய்தியை ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிற செய்தி தொடரினுடைய தலைப்பு உங்களுக்கு தெரியுமா? ஞாபகம் இருக்கிறதா? என்ன? மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் அவைகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 37. ஒரு தடவை அந்த வசனத்தை வாசித்து விடலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தினுடைய 37வது வசனம். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. எத்தனை தரமோ சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். அந்த இடத்துல நாம் வலியுறுத்தின விஷயம் எத்தனை தரமோ, எத்தனை தரமோ, ஹவ் ஆஃபன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எருசலேம் முதலாக ஒரு நகரமாக எஸ்டாப்ளிஷ் ஆனது சாலமோனுடைய காலத்திலே. அந்த சாலமோனுடைய நாட்கள் முதற்கொண்டு எருசலேமை சேர்த்து கொள்ள மனதாய் தேவன் என்னென்ன பிரயாசங்களை எடுத்தார், அந்த பிரயாசங்களுக்கு அவர்கள் என்னென்ன பிரதி செயல்களை செய்தார்கள், அப்படி இருந்தும் தேவன் எவர்களெல்லாம் செய்தார் என்பதை கொஞ்சம் ஒவ்வொரு ராஜாக்களையும் நாம் ஜூம் பண்ணி படிக்க ஆரம்பித்தோம். சாலமோனுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். அதற்கப்புறமாக யெரொபெயாமினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். அதற்கப்புறமாக ரெகொபெயாமினுடைய வாழ்க்கையிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். கூடவே அபியாமினுடைய வாழ்க்கையிலிருந்தும் நாம் பாடங்களை கற்றுக்கொண்டோம். பிரிந்த ராஜ்யத்திலே நாம் யூதா ராஜ்யத்திலே தான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தோம். அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ராஜா யாருங்க? அடுத்து நாம் சிந்திக்க வேண்டிய ராஜா ஆசா. ஆனால் இந்த ஆசாவை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறதில்லை. பொதுவாகவே நீங்கள் சங்கீதத்திலே ஒரு வார்த்தை அடிக்கடி வரும், ஆசாபின் சங்கீதம். அது ஆசாப், இது ஆசா. ராஜா ஆசா, அது ஆசாபின் சங்கீதம். ஆனால் ஒவ்வொரு சங்கீதத்தில் இடையில ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வரும். என்ன வார்த்தைங்க? சேலானா என்ன அர்த்தம்? சேலானா என்ன அர்த்தம்? சேலாங்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் கொடுக்கப்படவில்லை. அதனால தான் அந்த ஒரிஜினல் வேர்டை அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த வார்த்தையை குறித்த ஒரு டெஃபினட்டான மீனிங்க்கு யாருமே வர முடியாது. ஆனால் அந்த வார்த்தையை குறித்த ஒரு பரவலான ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு அர்த்தம் உண்டு. அது என்ன அர்த்தம் என்று சொன்னால், இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகளை கொஞ்சம் நிறுத்தி இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகளை என்ன செய்து கொண்டிருங்கள்? அசை போட்டு கொண்டிருங்கள். சேலானா என்ன அர்த்தம்? கொஞ்சம் நிறுத்தி இதுவரைக்கும் சொல்லப்பட்டவைகளை கொஞ்சம் என்ன செய்து கொண்டிருங்கள்? தியானித்து கொண்டிருங்கள், அசை போட்டு கொண்டிருங்கள். மாடு என்ன செய்யுங்க? ஃபர்ஸ்ட் புல்லெல்லாம் என்ன செஞ்சிருங்க? மேய்ஞ்சிரும். பல்லெல்லாம் மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? போய் அது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரத்தில் திருப்பி எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துருங்க? கொண்டு வாயில் வச்சு என்ன செஞ்சுட்டே இருக்குங்க? அசை போட்டு கொண்டே இருக்கும். அதுதான் அதனுடைய அர்த்தம் தான் என்னதுங்க? சேலா. இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சத்தியத்தை எல்லாம் கேட்டோம், அவைகளெல்லாம் உள்வாங்கினோம். இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்னது தெரியுமா? இதுவரைக்கும் சொல்லப்பட்ட சத்தியத்தினுடைய ஆழத்தை கொஞ்சம் மீண்டுமாக நினைவுபடுத்தி அவைகள் என்ன செய்து கொண்டு இருக்க வேண்டும்? அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம், சேலா. ஆகவே இந்த நாளிலே நாம் செய்ய போகிற விஷயம் என்ன தெரியுமா? இந்த நாளிலே நான் ரொம்ப லைஃப் அப்ளிகேஷன், அப்படி இருக்க வேண்டும் இப்படி இருக்க வேண்டும் என்கிற விஷயங்கள் என்னுடைய செய்தியில் வராது.
மாறாக இந்த 4 செய்திகளிலுமாக நாம் சிந்தித்தவைகளை கொஞ்சம் என்ன செய்ய போட போகிறோம்? அசை போட போகிறோம். கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது, சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் பத்தாது. மாறாக அதை என்ன செய்ய வேண்டும்? அசை போட வேண்டும். அசை போட வேண்டும். அசை போட வேண்டும். 73 முறை அதே போல் சங்கீதத்தில் 73 முறையும் ஆபகுக்கிலே 3 முறையும் இந்த வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். எத்தனையோ முறை கர்த்தர் சேர்த்துக்கொள்ள மனதாய் முயற்சி எடுத்தார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அவருக்கு ஏமாற்றத்தை தான் பரிசளித்தார்கள். ஆகவே இந்த நாளிலே நான் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் பேசின போது உண்மையிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். நான் போன மாதம் 1வது வாரத்தில் செய்தி கொடுத்தேன். 1வது வாரத்தில் 2வது வாரத்தில் எனக்கு தெரியவில்லை. பால்சாமி அங்கிள் நம்முடைய மூப்பர் அவர்கள் ஆராதனை சிந்தனை எடுத்தார்கள். அவர்கள் என்ன ஆராதனை சிந்தனைக்கான பகுதியை எடுத்தார்களோ அதே பகுதியை தான் நம்முடைய பவுல் அங்கிளும் இன்றைக்கு அவர்கள் எடுத்தார்கள். எந்த பகுதி? இன்றைக்கி எடுத்த பகுதி ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா 50வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா 50வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளலாம். இன்றைக்கு நாம் வாசித்த வசனங்கள் 50வது அதிகாரத்தினுடைய 5, 6, 7 வசனங்கள். அன்றைக்கு பால்சாமி அங்கிள் வாசித்த வசனங்கள் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை அவர்கள் வாசித்தார்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அன்றைக்கு அவர் வாசிக்கும் பொழுதே எனக்கு அந்த வார்த்தை, ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என்னுடைய என்னுடைய இருதயத்தை தொட்டபடினாலே, பொதுவாக இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா டக்குன்னு பின்னாடி ஒரு நோட்ஸ் எழுதிடுவேன். அதனால் எனக்கு நான் என்ன நோட்ஸ் போட்டுக்கிட்டேன்னா செர்மன் ப்ராம்ப்ட்னு போட்டு ஏசாயா 50:5 எழுதி வைத்திருக்கிறேன். அதுபோல் இன்றைக்கு நாம் டேவிட் வாசிட்டே இருக்கும்போது கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் அப்படின்னு எபேசியர் வாசிச்சோம். கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ ஏற்கனவே இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இரக்கத்தின் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம். அப்போ ஒரு சின்ன ஒரு நோட் போட்டிருக்கிறேன், வர்ஷிப் தாட். ஐஸ்வர்யம் என்னெல்லாம் இருக்குது ஒரு அனாலிசிஸ் பண்ணணும். அதுபோல் அன்றைக்கு அந்த செய்தி கொடுக்கும்போதே இவர் செய்தி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட வாசகத்தை தாண்டி என்னுடைய சிந்தனை செல்லவே இல்லை. அது என்னுடைய ஆழத்தில், என்னுடைய மனதிலே மிக ஆழமாக பதிந்தது. அதைத்தான் என்னுடைய கருவசனமாக வைத்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச வருகிறேன். 50வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 50வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம்: கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை. நான் இந்த நாளிலே என்னுடைய செய்திக்கு எடுத்துக்கொண்டிருக்கூடிய வாசகம், நான் பின்வாங்கவும் இல்லை. இந்த வார்த்தையை கேட்டபோது இதுவரைக்கும் நான் கொடுத்து கொண்டிருந்த செய்தியினுடைய ஒரு பிரதிபலிப்பாக, அதனுடைய ஒரு எக்கோவாக இந்த வாசகம் அமைந்ததை நான் உணர்ந்தேன். நான் பின்வாங்கவும் இல்லை. அன்றைக்கானாலும் இன்றைக்கானாலும் எதிர்க்கவில்லை என்பது வலியுறுத்தப்பட்டது. எதிர்க்காமல் தேவன் எப்படியாக தன்னுடைய தாடி மயிரை பிடுகிறவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னுடைய முகத்தை ஒப்பு கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் ஃபோக்கஸ் பண்ணினோம். நாம் இதுவரைக்கும் சிந்தித்து கொண்டிருக்கிற விஷயம் என்ன? எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ எத்தனை தரமோ சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தார். ஒரு கட்டத்திலும் அவர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. இந்த நாளிலே என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நான் பின்வாங்கவும் இல்லை. கொஞ்சம் அந்த வார்த்தையை யோசித்து பாருங்கள். நான் பின்வாங்கவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அதே வாசகத்தை, ஆராதனை சிந்தனை நமக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4 அதிகாரங்கள் தாசனின் பாடல்கள் அல்லது அடிமையின் பாடல்கள் அல்லது தாசனின் கீதங்கள் அல்லது அடிமையின் கீதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. தாசனின் பாடல்கள் அல்லது தாசனின் கீதங்கள். தாசன் என்று சொன்னால் அடிமை அர்த்தம். 42, 49, 50, 53. 42, 49, 50, 53. தயவு செய்து இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்டுறாங்க. இவைகள் அனைத்துமே மேசியாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலுள்ள தாசனாக என்ன செய்கிறார்? அவர் விளங்குகிறார். அதில் ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். தாசனினுடைய பண்பு என்னவா? ஃபஸ்ட்டு, கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் என்ன செய்யவில்லை? எதிர்க்கவில்லை. ஐ டிட் நாட் ரிபெல். ஆங்கிலத்தில் போட்டிருக்குது ஐ டிட் நாட் ரிபெல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட ஊழியத்தை கர்த்தர் திட்டமிட்ட போது தேவன் அதை என்ன செய்யவில்லையாம்? மேசியாவாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செய்யவில்லை? எதிர்க்கவில்லை. He accepted. அதுக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? அவர் எதிர்க்கவில்லை என்பது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தை என்னதுங்க? நான் பின்வாங்க. He sustained, he persevered. அவர் தொடர்ந்தார், அவர் நிலைத்தார். அவர் தன்னுடைய முயற்சியில் என்ன செய்யவில்லைங்க? பின்வாங்கவே இல்லை. அவர் தன்னுடைய முயற்சியில் பின்வாங்கவே இல்லை.
உண்மையிலேயே ஆண்டவருடைய முயற்சி எங்கேருந்து, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆராதனை சிந்தனை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதை கொஞ்சம் அப்படியே கேட்டு ஆண்டவருடைய அன்பை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவரை குறித்து என்ன தெரியுமா வாசிக்கின்றோம்? உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி. உலக தோற்றம் முதல் அப்படி என்றால் நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய தேவன் பின்வாங்கவில்லை. மனிதனை மீட்டுக்கொள்ளுகிற முயற்சியில் தேவன் பின்வாங்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ளுகிற முயற்சியில் தேவன் பின்வாங்கவில்லை. மனிதனை சேர்த்து கொள்ளுகிற முயற்சியில் தேவன் பின்வாங்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக்கொள்ளுகிற முயற்சியில் தேவன் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவில்லை. எவ்வளவு காலமாக தெரியுமா? இதுவரைக்கும் சொல்ல போனால் 6000 வருடங்களாக தேவன் மனிதனை மீட்டுக்கொள்ளுகிற முயற்சியிலே பின்வாங்கவே இல்லை. ஏறக்குறைய 4000 வருடங்களாக தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப சேர்க்கும் முயற்சியில் அவர் என்ன செய்யவில்லைங்க? பின்வாங்கவே இல்லை. கொஞ்சம் ஒவ்வொரு முக்கியமான இடத்த மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதல் மனிதன் யாருங்க? ஆதாம். சிருஷ்டிப்புகளிலே விசேஷமான சிருஷ்டி. தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் அவன் என்ன செஞ்சாருங்க? சிருஷ்டித்தார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனுக்கு என்ன செய்தார்? ஊதி அவன் என்ன செய்தான்? ஜீவ ஆத்மாவானான். ஆனால் அந்த முதல் மனுஷனை என்ன செய்தாருங்க? தவறி போனான். முதல் மனுஷனே தவறுகிறான். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் என்ன தெரியுமா? பகலிலே தோட்டத்தில், குளிர்ச்சியான நேரத்திலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்தார்கள்? கேட்டார்கள். நன்றாக கவனிங்கள் அருமையானவர்களே. முதல் மனிதன் தவறுகின்றான். அவருடைய ஒர்க், அவருடைய முக்கியமான ஒர்க் எல்லாரும் மற்ற சிருஷ்டிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. யோசித்து பார்ப்பாங்க இல்லையா? தூதர்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடா இது, நம்மளெல்லாம் ஒரு வார்த்தையில் என்ன செஞ்சுட்டாருங்க? சிருஷ்டித்துட்டார். அவங்களால உணர முடியும். நம்மளெல்லாம் ஒரு வார்த்தையில் சிருஷ்டித்துட்டாரு. நமக்கெல்லாம் உட்கார்றதுக்கு என்ன செய்யலைங்க? அனுமதி இல்லை. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்கிறாரு? தம்முடைய சாயல்ல உருவாக்குறாரு, கையினால பிரயாசப்படுகிறாரு, ஜீவ ஆத்மா ஆக்குறாரு, தம்முடைய சுவாசத்தை கொடுக்குறாரு, அவர்களுக்கு ஆளுகையை கொடுக்குறாரு. இதெல்லாம் செஞ்சு இவ்வளோ மேன்மையாக உருவாக்கி அவங்க கீழ்ப்படியாமல் போய் அவரை துன்பப்படுத்தினாலும் அவங்களும் என்ன செய்கிறாருங்க? கர்த்தர் தேடி போகிறார். முதல் மனிதன் தவறின போது தேட துவங்கினார். அவர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை. சரி, அடுத்த சந்ததி ஆதாமுக்கு எத்தனையோ பிள்ளைகள் வந்திருக்கலாம். ஆனால் வேதத்தில் நம்முடைய நேரட்டிவுக்கு தேவையான விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அதனால ஆபேல் காயினை பற்றி பார்க்கிறோம். நடந்த விஷயம் என்ன நமக்கு தெரியும். ஆபேலை காயின் என்ன செய்து போட்டான்? கொன்று போட்டு விட்டான். பாவத்தினுடைய கிராவிட்டி எவ்வளவு பெருசாகுது பாருங்க. முதல் மனுஷன் செஞ்ச தவறு என்னதுங்க? ஆதாம் செய்த தவறு என்னது? கீழ்ப்படியாமை. ஆனால் அதுக்கு அடுத்த சந்ததி செய்த தவறு என்னதுங்க? கொலை. In a span of just one generation, the magnitude of sin just blew up. ஒரு தலைமுறையிலேயே பாவத்தினுடைய கோரம் அப்படி என்ன செய்யுதுங்க? பெருகுகிறது, வெடிக்குது, மேக்னிடியூட் வளருது. கொலை செய்கிறான். அந்த இடத்துல கூட நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்கள். அவனுடைய வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய அவன் சொல்லுகிற சில வார்த்தைகளை எல்லாம் பாருங்கள். 5வது வசனத்தை வாசிக்கலாம். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. காயினுக்கு என்ன உண்டானதாம்? மிகவும் எரிச்சல். நார்மல் எரிச்சல் கிடையாது. என்ன உண்டாது? மிகவும் எரிச்சல். 9வது வசனத்துல கர்த்தருக்கு பேசும்போது காயின் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். கொஞ்சம் ரெஸ்பான்சஸ் பாருங்க. அவனுக்கு மிக எரிச்சல் என்ன செய்ததுங்க? உண்டானது. கர்த்தர் கேட்கிறார், தேவனாகிய கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவனுடைய பதில் என்னங்க? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ. துணிகரம் எங்கே போகிறது? பாவத்தினுடைய கோரம் எங்கு போகிறது என்று பாருங்கள். ஆனால் அப்படி போன போதிலும் ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விரும்புகிற விஷயம், ஆண்டவர் தண்டனை கொடுக்கிறார். 11வது அதிகார வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை பாருங்கள். என்ன வாசிக்கின்றோம்? சபிக்கப்பட்டிருப்பாய். 12வது வசனத்தினுடைய கடைசி 2-3 வார்த்தைகள் என்ன வாசிக்கின்றோம்? நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இப்படி சொன்ன உடனே காயின் சொல்றான், ஐயா என்னால் இது என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. நான் போன என்னை எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க? கொண்டு போட்டுருவாங்க. அவனுக்கு பெரிய தண்டனைலாம் கொடுக்கலங்க. என்ன சொன்னாரு? நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நிலையற்று என்ன செய்வாய், அலைவாய். இதையே அவன் என்ன சொல்றான்னா, என்னால் இதை என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது என்று சொல்லுகிறான். என்னை நீங்க துரத்துறீங்க, நான் அலைகிறவனா இருப்பேன், என்னை கொன்று போடுவானே என்று சொன்னபோது 15வது வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம்?
அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி காயினை 7 பழி சுமரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் என்ன செய்யறாருங்க, அவனுக்கு அதுல கூட என்ன செய்யறாரு, இறக்க வைக்கிறாரு. அவனை யாரும் பார்த்து கொன்று போடாதபடிக்கு அவனுடைய தலையில, அவனுடைய நெற்றியில ஒரு முத்திரை என்ன செய்தாருங்க, அடையாளத்தை போட்டார். மனிதனை தேடுகின்ற முயற்சியிலே தேவன் என்ன செய்யவில்லை, பின்வாங்கவில்லை. அப்படியே விஷயங்கள் ஓடுது. அடுத்த சில அதிகாரங்களில், சில ஜெனரேஷனில், 6வது அதிகாரத்தில் நம்ம வரும்போது என்ன நடக்கிறது? 6வது அதிகாரத்திலே நமக்கு எல்லாருக்கும் நன்ற விஷயம் தெரியும். 5வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? 6:5 பூமியிலே பெருகினது இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கண்டு. ஆண்டவர் சொல்றார், என் இருதயமே எனக்கு என்ன இருக்குதுங்க, விசனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யவில்லைங்க, நிகிரகம் பண்ணவில்லை, அழிக்கவில்லை. எல்லாரும் கெட்டு போனார்கள். எல்லாரும் வழிதப்பி ஏகமா என்ன செய்தார்கள், கெட்டு போனார்கள். ஆண்டவர் நினைச்சிருந்தா அன்னைக்கே வந்து எல்லாரையும் கம்ப்ளீட்டா ஒரு ஒயிட் வாஷ் பண்ணி முடிச்சிருக்கணும். வேற புதுசா ஒரு சிருஷ்டி என்ன செஞ்சிருக்கணும், பார்த்துருக்கணும். வேற ஏதாச்சும் ஒரு பி பிளான் வச்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் கிட்ட ஒரு பி பிளான் நம்மளை பொறுத்த மட்டும் என்ன செய்யலைங்க, கிடையவே கிடையாது. வேதத்தில் வாசிக்கிறோம் 10வது வசனம், அதனுடைய 6வது அதிகாரம் 8வது வசனத்துல, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் அவன் தற்காலத்திலே தன் வாழ்ந்த மனிதருக்குள்ளே எப்படி இருந்தானுங்க, நீதிமானா இருந்தான். அந்த இடத்துலையும் தேவன் என்ன செய்யறாரு தெரியுமா, தேவன் பின்வாங்கவில்லை. அப்படியே காலங்கள் ஓடுது. திருப்பி ஆண்டவர் பேலையிலிருந்து எல்லாரையும் வெளியில கொண்டு வராரு. ஆண்டவர் கொண்டு வந்து 11வது அதிகாரத்தில் என்ன இவ்வளோ பெரிய விஷயம். இதில் எல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா, கர்த்தரை கோபம் முட்டுகிறார்கள், கர்த்தரை மனவருத்தப்பட செய்கிறார்கள், கர்த்தரை புலம்ப வைக்கிறார்கள், கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்க முயற்சிக்கிறார். ஆனாலும் அவருடைய கிருபை என்ன செய்கிறதுங்க, மேலோங்குகிறது. ஒருத்தனை பாதுகாக்கிறார், தன்னுடைய திட்டத்தை கொண்டு போகிறார். இப்போ இதெல்லாம் பார்க்குறாங்க. 40 நாள் மழை பெய்யறது என்ன செய்யறாங்க, பார்க்குறாங்க. பூமி அனைத்தும் அழிகிறத பார்க்குறாங்க, பேழை மிதக்கிறத பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்து தான் 8 பேர் வெளியில வராங்க, சந்ததி பெருகுது. ஆனால் 11வது அதிகாரத்தில் என்ன தெரியுமா நடக்குது, என்ன செய்கிறார்கள் நமக்கு தெரியும். பாபேல் கோபுரத்தை என்ன செய்கிறார்கள், கட்டுகிறார்கள். நமக்கு பேருண்டாக தங்கள் எதை செய்தாலும் யாராலும் என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது என்ற எண்ணம் வந்தது. அங்கேயும் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அழிக்கவில்லை, மாறாக அவர்களை பாஷைகள் என்ன செய்கிறார், தாறுமாறாக்குகிறார். அப்படியே காலங்கள் ஓடுகிறது. காலங்கள் ஓடி முற்பிதாக்களினுடைய காலங்கள் வருகிறது. முற்பிதாக்களினுடைய காலத்திலே 3வது யாக்கோபினுடைய காலத்திலே ஒரு தனி நபர் எப்படி ஆகிறாருங்க, ஒரு தேசமாக மாறுகிறார். எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். 400 வருடங்கள் ஓடுகின்றது. அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். அவர்கள் வெளியிலே வருகின்ற அந்த விஷயத்தை எல்லாம் நான் சும்மா ஒரு வசனம், சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் வெளியிலே வருகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதற்கு வேதத்திலே பல வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறார். அதில் சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நல்லா கவனிங்கள். இப்பொழுதுதான் இஸ்ரவேல் என்கிற ஜனம் ஒரு தேசமாக, அல்லது இஸ்ரவேல் வந்து ஒரு தேசமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாறுகிறது. இட்ஸ் a நியூ நேஷன். அது ஒரு புதிய தேசம். அந்த புதிய தேசத்தை கர்த்தர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றாரு, பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் என்ன செய்தார், ரட்சித்தார். அந்த தேசத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6 முதல் 8 வரைக்கும் வாசிக்கின்றோம். கர்த்தர் அதை தெரிந்து கொண்டார், அதை அன்பு வைத்தார், பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் ரட்சித்தார். யாத்திராகமம் 19:4 வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு கழுகுகளினுடைய செட்டைகளின் மேல் அவர்கள் என்ன செய்தாராம், சுமந்தார். உபாகமம் 1:31 வாசிக்கிறோம். பிள்ளையை சுமப்பது போல் அவர் என்ன செய்தார், சுமந்தார். ஓசியாவில் வாசிக்கிறோம் 11வது அதிகாரத்தில், கையை பிடித்து என்ன செய்தார், நடக்க பழக்கினார். உடன்படிக்கை ஏற்படுத்தினார். அவர் நடுகிலே வாசம் பண்ணினார். ஐயோ, இவங்க யுத்தத்தை பார்த்தா புது தேசம், அவங்களுக்குன்னு ஒரு போர் செய்வர்கள் கிடையாது, யுத்தத்தை பார்த்தா பயந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் அவர்களை வேறு வழியாக நடத்தினார். இதெல்லாம் கர்த்தருடைய செயலிருந்து செயல்படுகிற செயல்கள். அது மாத்திரம் இல்லைங்க, 40 வருஷம் எகிப்தை விட்டு வெளியில் வந்து இப்போ எத்தனை வருஷங்கள்ங்க, 40 வருஷங்கள் வனாந்திரத்தில் போகிறாங்க. 40 வருஷங்களும் டெய்லி தேவனுடைய வழிநடத்துதலை அனுபவித்தார்கள். எவ்ரிடே தே எக்ஸ்பீரியன்ஸ்ட் காட்ஸ் மிரக்கிள்ஸ். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அற்புதத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், அனுபவித்தார்கள். நம்மலாம் பல இடத்துல அற்புதத்தை கண்டாலே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. அற்புதம் எங்கேயோ நடந்ததை சாட்சின்னு சொன்னாலே அதையே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இவங்களாம் அற்புதத்தை கண்டவர்கள் என்பதல்ல, மாறாக அற்புதத்தை அனுபவித்தவர்கள். என்னென்ன அற்புதம்? பகலில் அவர்களுக்கு என்ன இருக்குதுங்க, மேகஸ்தம், அதுவே ஒரு அற்புதங்க. இரவில் என்ன இருக்குதுங்க, அக்கினிஸ்தம், அதுவே ஒரு அற்புதம். டெய்லி மன்னா வர்றதே என்னதுங்க, அற்புதம். என் அருமையானவர்களை நன்றாக கவனிங்கள். டெய்லி மன்னா வருவதே அற்புதம். அந்த மன்னாவை எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சா அது வந்து
பூச்சி வைக்கிறது இருக்குல்ல, அதுவே என்னதுங்க, ஒரு அற்புதம். மற்ற நாள்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சா பூச்சி வைக்குது, அது ஒரு அற்புதம். ஆனால் 6வது நாளில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சா அதுக்கு மட்டும் என்ன வைக்கலைங்க, பூச்சி வைக்கல, அது இன்னொரு அற்புதம். இந்த அற்புதங்கள் எல்லாத்தையும் டெய்லி அனுபவிக்கிறாங்க, வாரம் அனுபவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, டெய்லி அனுபவிக்கிறாங்க, வாரம் அனுபவிக்கிறாங்க, வாரம் அனுபவிக்கிறாங்க. அவருடைய பாதரட்சைகள் என்ன செய்யவில்லையாம், தேய்ந்து போகவில்லை. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அது ஒரு அற்புதம். அவருடைய வஸ்திரங்கள் என்ன செய்யவில்லை, பழமையாகவில்லை. இதெல்லாம் டெய்லி இவங்க அனுபவிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களை நேசித்தார், அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார், அவர்களை கழுகை போல சுமந்து கொண்டு வந்தார், அவர்களை கையை பிடித்து நடக்க பழக்கினார், அவர்கள் யுத்தத்தை பார்த்து பயந்து விடக்கூடாது என்பதற்காக மாற்று வழிகளில் நடத்துகிறார். கர்த்தரே அவர்களுக்கு முன்பாக நின்று போர் செய்கிறார். அற்புதங்களை, எண்ணிறைந்த அற்புதங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக காண்பித்தார். அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதங்களை அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள், ஒவ்வொரு நாளும். ஆனால் அப்படி அனுபவித்த போதிலும், நன்றாக கவனிங்கள், அனுபவித்த போதிலும் இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்கள் எல்லாம், நீங்கள் சும்மா அந்த வேர்ப்ஸ், நீங்கள் 78வது சங்கீதத்தை எடுத்துக்கோங்க, அதே மாதிரி 104வது சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். இது எல்லாமே இஸ்ரேல் ஜனங்களுடைய வனாந்தர பயணத்தை இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை தான் சம்மரைஸ் பண்ணுகிற அந்த சங்கீதங்கள். நீங்கள் அதில் இருக்கக்கூடிய வினைச்சொற்கள், அதில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸை மட்டும் எடுத்து பாருங்கள். ஆண்டவர் இதெல்லாம் செஞ்சார்ல, இவ்வளோ விஷயங்கள் செஞ்சார்ல, இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, நான் லிஸ்ட்டு போடுறேன். இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஃபஸ்ட்டு முறுமுறுத்தார்கள், 2வது முறையிட்டார்கள், 3வது கோபம் மூட்டினார்கள், 4 வாக்குவாதம் பண்ணினார்கள், 5 பரீட்சை பார்த்தார்கள், 6 இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், 7 கீழ்ப்படியாமற் போனார்கள், 8 நம்பாமற் போனார்கள், 9 கெடுத்து கொண்டார்கள், 10 வழி விலகினார்கள், 11 கர்த்தரை மறந்தார்கள், 12 சோரம் போனார்கள், 13 அசட்டை பண்ணினார்கள், 14 கர்த்தரை தள்ளினார்கள், 15 இச்சித்தார்கள், 16 விக்கிரக ஆராதனை செய்தார்கள், 17 வேசித்தனம் பண்ணினார்கள், 18 மீறினார்கள். ஆண்டவர் என்னவெல்லாம் செய்தார், இவ்வளவு காரியங்களை செய்தார். இவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், இவ்வளவு காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்யவில்லை, பின்வாங்கவில்லை. ஆனாலும் சிட்சைகளை கொடுத்தார், உண்மைதான். கொள்ளிவாய் சர்ப்பங்களை என்ன செய்தார், அனுப்பினார், உண்மைதான். கர்த்தருடைய கோபாக்கினை பற்றி எரிந்தது, அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்ன செய்யலைங்க, அவருடைய மீட்கின்ற முயற்சியிலே முற்றிலும் நிகிரகம் பண்ணாமல் கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அவங்களை மீது இறக்க வைக்கிறார். அவர் பின்வாங்கவே இல்லை. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன நடைமுறை அப்ளிகேஷனை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏதோ இவங்க என்ன தெரியுமாச்சு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்போவுமே பிரசங்கத்தில் சொன்ன மாதிரி தான், இவன் ஐயோ மோசே வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சே, அந்த மோசைக்கு என்ன ஆயிட்டோ எங்களுக்கு அறியும் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுக்குட்டி என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க. எங்கே இருந்துக்கிட்டு, மேக ஸ்தம்பத்துக்கு கீழே இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அதை செய்கிறாங்க. அன்னைக்கு காலையில் போய் என்ன செஞ்சுருப்பான், மன்னாவை பொறுக்கிட்டு வந்திருப்பான். மன்னாவை போய் சமைச்சிட்டு வந்துட்டு தான் இங்கே என்னதை உண்டாக்குறாங்கங்க, கன்றுக்குட்டியை உண்டாக்குறாங்க. நான் இந்த இடத்துல ஒரு ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் அன்றாடம் தானாக நடந்து கொண்டிருப்பதினாலே அதை ஏதோ லேசாக என்ன செய்து விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? யூ cannot take things for granted which has become our daily routine just because things happen normal. அதனால தான் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், behind our mere beings there are 1000 doings of God. நம்ம சும்மா சாதாரணமாக உட்காந்துருக்கோம்ல, இதுவே பெரிய விஷயங்க. வாழ்க்கையில் சாட்சி சொல்கிறதுக்கு ஏதோ பெரிய சிறப்பான ஒரு விஷயம் நடக்கணும். சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லலாம், எங்கே ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன இதாச்சு, எங்கே அடிபட்டோம், எங்கே கஷ்டப்பட்டோம், இதுதான் நம்ம நினைக்கிறோம். இது இல்லைங்க, லைஃப் சாமானியமாக நார்மலாக போகுதுல, இதுவே பெரிய அற்புதம். நார்மலாக போகிற லைஃபுக்கு பின்னாடி ஆண்டவர் கோடிக்கணக்கான விஷயத்தை செஞ்சிட்ருக்கிறாரு. அதில் ஒன்று பிசுறு அடிச்சுன்னா நமக்கு தெரியும். நமக்கு சாதாரணமாக ஒரு காலையில் ஒரு தலைவலி வந்தால் தானே தெரியும், அது வராமல் வாழ்க்கை ஓடுதே. உடலிலேருந்து கழிய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக கழியுதே, அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நரம்புகள் சரியாக வேலை செய்யுதே, மூச்சு உள்ளே போகுதே, வெளியில் வருகுதே, இருதயம் டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குதே, அதுக்கே ஆண்டவருக்கு என்ன செய்யணுங்க, நன்றி சொல்லணும். You cannot take things for granted just because it has become a normal aspect.
ஏதோ சாதாரணமாக அன்றாட செயலாக, அனிச்சை செயலாக, தானாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அவைகளை நாம் சாதாரணமாக எடுத்து விடக்கூடாது. அவை ஒவ்வொன்றுக்காகவும் நம்ம ஆண்டவர் என்ன செய்யணுங்க? நன்றியுள்ளவர்களாக இருக்கணும். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, இந்த வாரம் சாட்சி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, என்ன பெருசாக நன்மை எதுவுமே செய்யலையே, இந்த மற்றவங்களாம் காரை வாங்கிட்டாங்க, வீடை வாங்கிட்டாங்க, பங்களா வாங்கிட்டாங்க, நமக்கு ஒன்றுமே நடக்கலையே, அப்படி தானே யோசிக்கிறோம். சாட்சி சொல்கிறதுக்கு நமக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் இருந்தால் தான் சாட்சி சொல்லணும்னு நினைக்கிறோம். இல்லைங்க, லைஃப் நார்மலாக போகிறதுக்கே சாட்சி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷமும் மேகஸ்தம்பம் இருந்துச்சு, 40 வருஷம் என்ன இருந்துங்க? அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு. மன்னா இப்போ டெய்லி வந்துட்டு இருக்கிறதுனால அதனுடைய மேன்மை என்ன செய்யலை? புரியலை. ஆண்டவர் கரெக்டாக தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய மேன்மை என்ன செய்யலைங்க? புரியலை. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கணும். டூ யூ ரியலைஸ், டூ யூ அண்டர்ஸ்டாண்ட்? நாம் அறிந்து கொள்கிறோமா, உணர்ந்து கொள்கிறோமா, தேவன் எனக்கு செய்கின்ற ஒவ்வொரு செயலும் எத்தனை பெரியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோமா? அப்படி புரிந்துகிட்டோம்னா அவரை தேடாமல் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? இருக்கவே முடியாது. அப்படி புரிந்து கொண்டால் அவரை விட்டு விலகாமல் இருக்க முடியாது. அப்படி புரிந்து கொண்டால் அவரோடு வாக்குவாதம் பண்ண மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் அவருக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் அவரை நம்பாமல் இருக்க மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் நம்மளை நாமே கெடுத்துக் கொள்ளாமல் இருக்க மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் நாம் கர்த்தரை மறக்க மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் நாம் கர்த்தரை தள்ள மாட்டோம். அப்படி புரிந்து கொண்டால் நாம் தேவனை மீறி செயல்பட மாட்டோம். ஆனால் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? we didn't understand, we didn't realize, we haven't realized, we haven't counted our blessings. கர்த்தர் செய்த நன்மைகள் நாம் என்ன செய்கிறதில்லை? எண்ணி பார்க்கிறதில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெப குறிப்பு ஒன்று இருக்கோ இல்லையோ, இதுவரைக்கும் செஞ்ச நன்மைகளுக்காகவே என்ன செய்யணுங்க? அதுக்கே நன்றி சொல்றதுக்கு நேரம் பத்தாது. நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் தேவன் கோடிக்கணக்கான விஷயங்களை பேக்ரவுண்டில் செஞ்சுட்டு இருக்கிறார். அதை மறந்துடவே கூடாது. அதுக்காகவே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுங்க? உட்கார வேண்டும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இவ்வளோ விஷயங்களை செய்தார்கள், இந்த ஜனங்களும் இவ்வளோ தவறுகளை செய்தார்கள். சிட்சித்தார் உண்மைதான், தண்டித்தார் உண்மைதான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்து விடலைங்க? அவங்களை அப்படியே ரிஜெக்ட் பண்ணி விடவில்லை. மாறாக அவர்களுக்கென்று ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டு பண்ணினார். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களெல்லாம் கானானுக்குள்ளே என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. 2 பேர் தான் போனாங்க. யார் அது? யாருங்க? யோசுவாவும் காலேப் மட்டும்தான் போனாங்க. மற்ற யாருமே என்ன செய்யலைங்க? போகலை. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய லாஜிக் என்ன தெரியுமா? எப்பா 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் எப்படினாலும் அறிவு இருக்கு இல்லையா? இப்போவுமே மெஃபிக்கு வந்து அறிவு இருக்குது. அப்போ 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களாம் பார்க்குறான், நம்முடைய அப்பா அம்மாங்கள்லாம் இவ்வளோ கொஞ்சம் முன்னாடி சீனியர்ஸ்லாம் என்ன செய்ய முடியலங்க? போக முடியலை. அவங்களால வந்து போக முடியலை. அப்படிங்கிறப்போ இந்த தேவனுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுங்க? உண்மையாக இருக்கணும் தான் அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த சந்ததி அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிங்கிற எதிர்பார்ப்போட 20 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாருங்க? கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறார். நட்டாத திராட்சை தோட்டங்களையும், கட்டாத வீடுகளையும், வெட்டாத துறவுகளையும் கர்த்தர் என்ன செய்யாருங்க? கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். சரி, இவ்வளவு பார்த்துட்டாங்கல்ல, தவறு செய்ததை பார்த்தாங்க, தங்களுடைய பெற்றோர் தேசத்தை சுதந்திரிக்க முடியலைங்கிறத பார்த்தாங்க, அதன் மத்தியிலையும் தேவனுடைய கிருபையை பார்த்தாங்க. போனவங்களாச்சும் எப்படி இருந்தாங்க? நல்லா இருந்தாங்களா? இருக்கிறதுலையே வேர்ஸ்ட் பீரியடு, இஸ்ரவேலினுடைய யுகங்களையே வேர்ஸ்ட் பீரியட் என்ன பீரியடுங்க? நியாயாதிபதியின் காலம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். மீறுகிறார்கள், கோபம் மூட்டுகிறார்கள். 13 நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். 13 நியாயாதிபதிகளை எழுப்புறது எப்படி தெரியுமா? நல்லா இருப்பாங்க, தவறு செய்வாங்க. தவறு செஞ்ச உடனே கர்த்தர் அவங்களை எங்கே கொண்டு போய் விடுவார்? சத்துருக்கள்கிட்ட விடுவார். சத்துருக்கள்கிட்ட விட்ட உடனே இவங்க போய் கர்த்தர்கிட்ட போய் முறையிடுவாங்க. கர்த்தர் உடனே இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு யாரை எழுப்புவாருங்க? ஒரு நியாயாதிபதி, ஒரு இரட்சகனை கர்த்தர் அவங்களுக்கு எழுப்புவார். இதில் விஷயம் என்ன தெரியுமா? 12 தடவை ஓரடையும் கஷ்டப்படும் போது இவங்க கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? கூப்பிட்டார்கள். கடைசி நியாயாதிபதி யாரு? சாமுவேல். நியாயாதிபதி புஸ்தகத்தில் வரக்கூடிய கடைசி நியாயாதிபதி சிம்சோனுடைய காலத்தில் வரும்போது 40 வருஷம் பெலிஸ்தர் கீழே அடிமையாக இருந்தார்கள். ஆனால் இவங்க ஆண்டவர்கிட்ட என்ன செய்யவே இல்லைங்க? முறையிடவே இல்லை. they got so accustomed, they got so used. அவங்களுக்கு இது நல்லா பழகி போச்சு. ஆனாலும்
ஆண்டவர் அவர்களை விட்டு அவர்களை மீட்கிற விஷயத்திலே, அவர்களை சேர்த்துக்கொள்கிற விஷயத்திலே அவர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை. பின்வாங்கவே இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்தையாய் சிந்தித்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை யோசித்து பாருங்கள். அதுக்கப்புறம் சேர்ந்த ராஜ்யம், ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாக்களை கொடுக்க தான் மனதாக இருந்தார். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவருடைய நேரத்துக்கு முன்பதாகவே ராஜா என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? கேட்க ஆரம்பித்தார்கள். சாமுவேலே, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வழியில என்ன செய்யல, நடக்கல, பரிதானம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற ராஜ்யங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? ராஜா இருக்கிறா. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும். அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட், அவருடைய உள்ள கிடக்கைய சொல்றாரு. சாமுவேலே, அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்ன செய்தார்கள்? தள்ளினார்கள். அந்த ஆண்டவருடைய கிரீவியன்ஸை பாருங்க. அவர்கள் உன்னை தள்ளவில்லை, மாறாக என்னை தள்ளினார்கள். எப்போங்க ஏங்க? 40 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 350 வருஷம் நியாயாதிபதிகளுடைய காலம். கிட்டத்தட்ட 400 வருஷமாக கர்த்தருடைய செய்கைகளை பார்த்தவர்கள், 400 வருஷமாக கர்த்தருடைய அன்பின் பிரயாசங்களை கண்டவர்கள், 400 வருஷமாக கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்தவர்கள். ஆனால் கர்த்தர் ராஜாவா இராதபடிக்கு என்ன செய்து விட்டார்கள்? தள்ளிவிட்டார்கள். அநேக நேரங்களிலே நீங்களும் நானும் வாழையடி வாழையாக, சந்ததி சந்ததியாக, குடும்பம் குடும்பமாக தேவனுடைய அனுகிரகங்களை அனுபவித்து பழகி போனதினாலே அதனுடைய மேன்மையை உணராமல் அநேக நேரங்களிலே தேவனை நாம் என்ன செய்து விடுகிறோம்? தள்ளி விடுகிறோம். அவர் நம்மை ஆளாதபடிக்கு தள்ளி விடுகிறோம். அவர் நம்மை ஆளுகை செய்யாதபடிக்கு, அவர் ராஜாவாக இராதபடிக்கு என்ன செய்து விடுகிறோம்? தள்ளி விடுகிறோம். ஆண்டவர் சொல்வார், என்னை என்ன செஞ்சிட்டாங்க? தள்ளிட்டாங்க. என்னை தள்ளினார்கள், மனிதர்கள் தள்ளினார்கள், இஸ்ரவேலர் தள்ளினார்கள். ஆனால் அவர் என்ன செய்யவில்லை? அவர்களை தேடுகிற முயற்சியிலே அவர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை. ராஜ்யம், சேர்ந்த ராஜ்யம், யுனைடெட் கிங்டம், சாமுவேல், சவுல், அப்புறம் யாருங்க? தாவீது, அப்புறம் யாருங்க? சாலமோன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வாசிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜ்யம் 2ஆ பிரியுது. வட ராஜ்யம், இஸ்ரவேல் ராஜ்யம், அது ரொம்ப ஒர்ஸ்ட்டு. யூதா ராஜ்யம், தாவீதினுடைய என்னதுங்க? வம்சம். அதுலேயும் மக்கள் எல்லாரும் அவருக்கு என்ன செய்யலைங்க? பிரியமாக நடக்கவில்லை. அதுலேயும் கர்த்தர், அவர்கள் தவறிக்கொண்டே இருக்கிறார்கள். ராஜாக்களினுடைய காலத்திலே அவர்கள் ஆண்டவரை தள்ளினார்கள். அதனுடைய சம்மரியை ஒரே ஒரு வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம். இதான் கடைசி யூதா அடிமைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 15வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? அவருடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராயிருந்தபடியால், நன்றாக கவனிங்கள், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை காக்க எப்படி இருந்தாராம்? இரக்கமுள்ளவராயிருந்தார். தம்முடைய இடத்தை, தம்முடைய வாசஸ்தலத்தை காக்க இரக்கமுள்ளவராயிருந்தபடியால் அவர்களிடத்துக்கு என்ன செய்து கொண்டிருந்தார்? தம்முடைய ஸ்தானாதிபதிகளை, தம்முடைய தீர்க்கதரிசிகளை, தம்முடைய தார்சர்களை என்ன செய்து கொண்டிருந்தார்? ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தார். இந்த நாட்களில் ஆண்டவர் பல தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலோடு கூட இடைப்படுவதற்கு ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? ஓசியா போன்ற தீர்க்கதரிசிகளை பயன்படுத்துகிறார். ஆண்டவர் ஓசியாவில் சில வார்த்தைகளை எல்லாம் கொஞ்சம் நான் உங்களுடைய கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் அதனுடைய அதில் ஆண்டவருடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த வேவரிங் மைண்டு. அதனால தான் அதனுடைய பீக்கா சொல்கிறாரு, என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது. தெய்வத்தினுடைய இருதயம் குழம்புகிறது, சர்வ ஞானியினுடைய இருதயம் குழம்புகிறது. ஏன் தெரியுமா? அப்படி அவருக்கு அன்பு இருக்குது. இவங்க பண்ற என்னுடைய அட்டகாசம் என்ன செய்ய முடியலைங்க, தாங்க முடியலை. வசனத்தில் பாருங்கள், 1வது அதிகாரம், சும்மா அதனுடைய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அதில் சில வார்த்தைகளை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய கடைசி வாசகம் என்ன வாசிக்கின்றோம்? இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். நெகட்டிவாக வேர்ட்ஸ் வருதா? ஒழிய பண்ணுவேன். 5வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள், இஸ்ரவேலின் வில்லை முறிப்பேன். 6வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள், இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். 10வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? என்றாலும் 9வது வசனத்தில் என்ன சொல்றாரு கடைசியில்? நீங்கள் என் ஜனமல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. 10வது வசனத்தில் சொல்றாரு, என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணக்கூடாத கடற்கரை மணலாய் போல் இருக்கும். நீங்கள் என் ஜனமல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு
ஆண்டவர் தண்டனையை கொடுக்குறாரு. அடுத்த நிமிடமே என்ன சொல்கிறாருங்க? என்றாலும் என்றாலும். அதே தான் 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் பாருங்கள், 3வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? சாக பண்ணுவேன். 4வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை இறங்காதிருப்பேன். 9வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை பிடுங்கிக் கொள்ளுவேன். 10வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள் வெளிப்படுத்துவேன், அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன், விடுவிப்பதில்லை. 11வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தை ஒழிய பண்ணுவேன். 12வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள் காடாய் போக பண்ணுவேன், பாழாக்குவேன். 14வது வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆயினும் இதோ அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பட்சமாய் பேசி, இந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படியே தொடர்ந்து போகுங்க. இதனுடைய பீக்கு 13வது அதிகாரத்தை வந்துடுங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்திலிருந்து, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டுமே ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். ஆகையால் நான் அவர்களுக்கு சிங்கத்தை போல் இருப்பேன், சிவிங்கையை போல் வழியருகே பதிவிருப்பேன். குட்டிகளை பருடி கொடுத்த கரடியை போல் நான் அவர்களை எதிர்த்து அவர்கள் ஈரக்குலையை கிழித்து, ஆண்டவருடைய கோபம் எப்படிலாம் வெளிப்படுது பாருங்க. அவருடைய ஈரக்குலையை கிழித்து அவர்களை அங்கே சிங்கம் பட்சிக்கிறது போல பட்சித்து போடுவேன். 9வது வசனத்தில் இஸ்ரவேலே நீ உனக்கு கேடுண்டாக்கி கொண்டாய் என்று சொன்னாலும், அடுத்த வார்த்தை ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு என்ன உண்டு? சகாயம் உண்டு. சிறையிருப்புக்கு போகிறார்கள். தேசத்தை ஆண்டவர் சிறையிருப்புக்கு அனுப்புகிறார். அதுக்கப்புறமாக கோரேசனுடைய ஆவியை எழுப்புகிறார். மீண்டும் வருகிறார்கள். அப்பவும் ஆண்டவருக்கு அவங்க எப்படி இல்லைங்க? உண்மையாக இல்லை. சிறையிருப்புக்கு பின் வந்ததுக்கு அப்புறமாக ஆண்டவர் மறுபடியும் ஆண்டவர் விட்டுவிடவில்லை, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிறார். அந்த நாட்களிலே தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் சகரியாவினுடைய புஸ்தகத்தை பாருங்கள். 1வது அதிகாரம், சகரியா 1வது அதிகாரம் 3வது வசனம் என்ன வாசிக்கின்றோம்? சகரியா 1:3. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அடுத்த வார்த்தை என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கிட்டத்தட்ட இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது ஆல்மோஸ்ட் 2500 வருஷங்கள் ஓடிடுச்சுங்க. 2500 வருஷமாக ஒரு தேசத்தோடு கர்த்தர் என்ன செஞ்சுட்டே இருக்கிறாருங்க? போராடிக்கிட்டே இருக்கிறார். அவர்களிடத்தில் பேசி பார்க்கிறார். அவர்களோடு கூட ஆண்டவர் இடைப்பட்டு பார்க்கிறார், சிட்சித்து பார்க்கிறார், தண்டித்து பார்க்கிறார். அன்பின் கயிர்களாலும் கட்டி என்ன செய்து பார்க்கிறார்? இழுத்து பார்க்கிறார். சேர்த்து கொள்ள மனதாக இருக்கிறார். அவருடைய முயற்சியில் அவர் என்ன செய்யவே இல்லை? பின்வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் 400 வருஷம் அமைதியான காலம். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? இதுவரைக்கும் தீர்க்கதரிசிகளெல்லாம் அனுப்பின ஆண்டவர் கடைசியில் என்ன செஞ்சாருங்க? அவரே வந்தார். அதை குறித்து ஒரு அருமையான உவமையை கர்த்தரே சொல்வார். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரம். அருமையான ஒரு உவமானத்தை கர்த்தர் சொல்கிறது நான் பார்க்க. 21வது அதிகாரத்தினுடைய 33வது வசனத்திலிருந்து, வேறொரு உவமையை கேளுங்கள். வீட்டெஜமானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலியடைத்து, இந்த திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி வேலியடைத்து என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு அதிகாரம் ஞாபகம் வேண்டும். என்ன அதிகாரம்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம். அப்போ திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதற்கு ஒரு ஆலையை நாட்டி கோபுரத்தை கட்டி தோட்டக்காரருக்கு அதை குத்தகையாக விட்டு புறதேசத்துக்கு போயிருந்தான். கனிகாலம் சமீபித்த போது அதன் கனிகளை வாங்கி கொண்டு வரும்படி தன் ஊழியக்காரரை தோட்டக்காரர் இடத்துல என்ன செய்தான்? அனுப்பினான். வேதத்தில் வாசிக்கிறோம், 35வது வசனத்தை வாசிக்கிறோம். தோட்டக்காரர் அந்த ஊழியக்காரரை பிடித்து ஒருவனை அடித்து ஒருவனை முதல்ல 2 பேர் அனுப்பி பார்க்குறாரு. அவனை என்ன செய்தார்கள்? கொலை செய்தார்கள். ஆனால் அந்த தோட்டக்காரர் என்ன செய்யவில்லை தெரியுமா? பின்வாங்கவே இல்லை. அடுத்து 36வது வசனம், பின்னும் அவன் முந்தினவர்களிலும் அதிகமான ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களையும் அப்படியே செய்தார்கள். அவர்களையும் கொன்றார்கள், அடித்தார்கள். தோட்டக்காரர் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை. கடைசியிலே அவர் என்ன செய்தார்கள்? குமாரனுக்கு அஞ்சுவார்கள் என்று சொல்லி தம்முடைய குமாரனை அவரிடத்திலே அனுப்பினான். அவங்க சொன்னாங்க, இவன் தானே சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்கள்? அவனையும் கொன்று போட்டார்கள். இந்த எல்லா முயற்சிகள்லையும் ஆண்டவர் என்ன செய்யலைங்க? பின்வாங்கவே இல்லை. இன்னொன்று உங்களுக்கு சொல்லட்டுமா? இஸ்ரவேல் ஆண்டவர் இதெல்லாம் நம்ம அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தோடு வாசிக்கும்போது, தானியேலுடைய 70 வாரங்கள் வாசிக்கும்போது 69வது வாரத்தோடு அந்த முடியுது. மேசியா சங்கரிக்கப்படுகிறாரு. அதோடு முடியலைங்க.
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அங்கேயோட என்ன செய்து விடவில்லை, விட்டுவிடவில்லை. அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக இன்னொரு திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் இது சபையினுடைய காலம். சபையினுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி திருப்பி யாரை தான் சேர்த்துக்கொள்ள போகிறாருங்க? இஸ்ரவேல் ஜனங்கள். அதை குறித்து எங்கே வாசிக்கின்றோம்? ரோமருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 25 முதல் உள்ள வசனங்களை பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், அதாவது புறஜாதியார்னா தான் நாம தான், இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லாத நாம், நம்மிலே அந்த கடைசி ஆத்துமா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு என்ன உண்டாயிருக்குமாம்? கடினமான மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். எந்த பிரகாரம்? அதான் கீழே விவரிக்கப்படுகிறது. என்னது? மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்த அவபக்தியை யாக்கோபை விட்டு விளக்குவார் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கோட் பண்ணப்பட்டு கடைசியில் இப்படியாக நம்ம அதை வாசிக்கின்றோம். 31வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்து பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இஸ்ரவேலை சேர்த்துக்கொள்ள மனதாய் இருக்கக்கூடிய அவருடைய அந்த முயற்சியில் அவர் பின்வாங்கவே என்ன செய்யலைங்க? இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் அவர் என்ன செய்ய போகிறது இல்லைங்க? பின்வாங்க போகிறதே இல்லை. அதை சொல்லிட்டு தான் நல்லா சொல்லுங்க. பவுல் பாருங்க, இது அப்படியே லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரும்போது, இரக்கத்தினால இரக்கம் பெறுவார்கள், எல்லார் மேலும் இரக்கமாக இருக்கத்தக்க தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார்னு சொல்லிட்டு அதனுடைய மேன்மையை உணர்ந்த உடனே பவுலே அப்படியே எக்ஸ்கிளைம் பண்றார். அவரே ஆச்சரியப்பட்டு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? 33 வசனத்தில் என்ன சொல்றாரு? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஆண்டவருடைய இந்த அன்பின் பிரயாசம், அவருடைய அன்பினுடைய மேன்மை, அவருடைய அந்த பெரிய சர்வ திட்டம், த கிராண்டியர் ஆஃப் காட்ஸ் பிளான், த கிராண்டியர் ஆஃப் காட்ஸ் ரிடம்டிவ் பிளானை பார்த்த உடனே அதை அப்படி விவரிச்சுக்கிட்டே இருக்கும்போது பவுலால் தாங்க முடியலை. அவருடைய அன்பின் ஆழம், அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளினுடைய ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சந்ததி சந்ததியாக இஸ்ரவேலரை தேடுகிற முயற்சியிலே தேவன் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை. தலைமுறை தலைமுறைகளாக இஸ்ரவேலரை தேடுகிற முயற்சியிலே தேவன் பின்வாங்கவே இல்லை. 1000 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக இஸ்ரவேலரை தேடுகிற முயற்சியிலே தேவன் பின்வாங்கவே இல்லை. யுகங்களாக இஸ்ரவேலை, இன்னொரு சொல்லப்போனால் இஸ்ரவேலை என்று சொன்னால் மனிதனை மீட்டுக்கொள்கிற முயற்சியிலே தேவன் பின்வாங்கவே இல்லை. தன்னுடைய முயற்சியிலே தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். நான் பின்வாங்கவும் இல்லை. இஸ்ரவேலினுடைய, நம்முடைய ஆண்டவருடைய இந்த தொடர் முயற்சியினுடைய மேன்மையை புரியணும்னா சில லீடர்ஸினுடைய முயற்சிகளை நம்ம பார்க்கணும். வேதத்தில் சில எக்ஸம்ஷனலான லீடர்ஸ் இருக்காங்க. எலியா என்ன ஒரு லீடர் இல்லை? யோசிச்சு பாருங்க. என்னாலே அன்றி என்ன வராதுங்க, தேசத்தில் மழை பெய்யாது. நான் சொன்னா தான் பெய்யும். இஸ்ரவேலை கலங்க பண்ணினது நீயும் உன்னுடைய வீட்டாருமே, உன் தகப்பன் வீட்டாருமே. ஆகாபை பார்த்து சொல்கிறாருங்க, கர்மேல் பர்வதத்தில் பாகால் தீர்க்கதரிசிகளை கொஞ்சம் கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள் சொல்லி அங்கே எல்லாரும் என்ன செய்கிறாருங்க, கொல்லுறாரு. ஆனால் அடுத்த சில அதிகாரங்களுக்குள்ளே அவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? வேதத்தில் அந்த வசனங்களை வாசித்து விடலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம். அதை நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இவர் எதிர்க்கவில்லை, ஆனால் என்ன செய்து விட்டாருங்க? பின்வாங்கி விட்டார். யார்? எலியா. எதிர்க்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? 4வது வசனம். அவன் வனாந்தரத்தின் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும். மனிதன் தேவனுக்காக செயல்படுகிற முயற்சியிலே ஒரு கட்டம் வரும் பொழுது, மனிதன் தேவனுக்காக பிரயாசப்படுகிற முயற்சியிலே தனக்கு ஆபத்து என்று வரும் பொழுது, மனிதன் தேவனுக்காக பிரயாசப்படுகிற முயற்சியிலே ஒரு சோர்வினுடைய விளிம்புக்கு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற வார்த்தை போதும். ஆனால் மனிதனை தேவன் எடுக்கிற முயற்சியிலே அவருக்கே சோர்வுகள் வந்த போதிலும், அவரே புலம்பி தவிக்கக்கூடிய சூழ்நிலை வந்த போதிலும், அவருக்கு சரீரத்தில் அடிமையாக வந்தபோது எல்லா பாடுகளும் வந்த போதிலும் அவர் போதும் என்று என்ன செய்யவில்லைங்க,
சொல்லவே இல்லை. அவர் பின்வாங்கவே என்ன செய்யவில்லை? இல்லை, அவர் பின்வாங்கவே இல்லை. வேதத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் டைம் they came to a breaking point where they said enough. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள், அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்தோடனே போதும். அநேக நேரங்களில் நம்மளும் கர்த்தருக்கு எடுத்த விஷயத்தில் போதும், சபைக்கு போனது போதும், காலையில் எந்திரிச்சது போதும், வேதம் வாசித்தது போதும், ஜெபம் பண்ணது போதும், ஊழியத்துக்கு போனது போதும். இந்த டெய்லி டிவோஷன் ட்ராக்கரை ஆஷிஷ் ரெடி பண்ணதும் பண்ணார். நானும் பார்க்குறேன், அட்மிட்டில் உட்காந்து நானும் பார்த்துட்டு ஒருத்தர் கூட அதில் இல்லைங்க. ஒருத்தர் கூட அதில் லாக்ஸ் போடலை. தனிப்பட்ட விதத்தில் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் தேவனை தேடுகிற விஷயத்தில் போதும், ஆனால் தேவன் மனிதனை தேடுகிற விஷயத்தில் என்ன செய்யவில்லை? பின்வாங்கவே இல்லை, பின்வாங்கவே இல்லை. மோசே என்ன மாதிரியான லீடருங்க? ஏங்க, மோசையினுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? மனசை மாற்றிக்கொள்கிறார். ஆனால் அந்த மோசையுமே ஒரு குறிப்பிட்டதில் பிரேக்கிங் பாயிண்ட் வந்துருச்சு. மோசையோடு வாதாடினார்கள், கல்லெறிந்தார்கள். மோசை ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல என்ன தெரியுமா சொல்றார்? ஆண்டவரே, என்ன செய்து போடும்? கொன்று போடும். ஐ கேனாட் ஸ்டாப், ஐ கேனாட். இதில் இன்னொரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர், அந்த ஏசாயா 50ஆம் அதிகாரம் இருக்கு இல்லையா, 50ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஸ்டார்டிங்கில், கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்க. இதே விஷயத்தை தான் நீங்கள் 40ஆவது சங்கீதத்துலேயும் வாசிக்க முடியும். இதே விஷயத்தை தான் எபிரேயர் 10ஆவது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். இந்த இடத்துல செவியை திறந்தார், இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், இது வந்து ஒரு வேலைக்காரனினுடைய கீதம் என்று சொன்னேன். இந்த செவியை திறந்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு இன்டர்பிரேஷன் என்ன தெரியுமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரத்தில் நீங்கள் போகணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆவது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறேன். எபிரேயரில் ஒரு அடிமையை கொண்டாயானால் அவன் 6 வருஷம் சேவித்து 7ஆம் வருஷத்திலே ஒன்றும் கொடாமல் விடுதலை பெற்று போக கடவன். புரிஞ்சுக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றிக்காரனாய் வந்திருந்தானால் ஒன்றிக்காரனாய் போக கடவன், விவாகம் பண்ணினவனாய் வந்திருந்தானால் அவன் பெண்ஜாதி அவனோட கூட போக கடவுள். சரியா? தனியாக வந்தால் தனியாக போய்க்கலாம், ரிலீஃப் ஆகிக்கலாம். குடும்பமும் வந்தால் குடும்பமாக என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். ஆனால் அடுத்த யூஸ் கேஸை பாருங்கள், என்ன சொல்கிறாரு? 4ஆம் வசனம் முக்கியமாக கவனிங்க. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றும் இருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேர கடவர்கள், அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவுள். இவன் தனியாக வந்துட்டான். ஆனால் இப்போ எஜமான் வந்து இவனுக்கு வந்து என்ன செய்கிறாருங்க, கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிள்ளைகள்லாம் பிறந்துருச்சுன்னு சொன்னால் 7ஆவது வருஷம் வரும்போது இவன் மட்டும் என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். ஆனால் இந்த மனைவியும் பிள்ளைகளும் யார்கிட்ட இருக்கணுங்க? ஓனர்கிட்ட இருக்கணும். 5ஆம் வசனம், அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கிறேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்று மனப்பூர்வமாக சொன்னால். இவன் போகணும்னா இவனுக்கு விடுதலை உண்டு, உரிமை உண்டு, போகிறதுக்கு உரிமை உண்டு. ஆனால் எனக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன்? ஐ லவ் மை வைஃப், என்னுடைய மனைவியை நேசிக்கின்றேன், என்னுடைய மகள் பிள்ளைகளை நேசிக்கின்றேன், நான் உண்மையை நேசிக்கிறேன் எஜமானனே என்று சொன்னால், மனப்பூர்வமாய் சொல்வான். ஆனால் 6ஆவது வசனம், அவன் எஜமான் அவன் நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகையாவது கதவு நிலையின் அருகையாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினாலே குத்த கடவன், பின்பு அவன் என்றைக்கும் அவனிடத்தில் சேவித்து கொண்டிருக்க கடவன். அதுக்கப்புறம் ஒரு எண்டிங் பாயிண்டே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் மனைவியையும் பிள்ளைகளையும் நேசித்ததினாலே, நல்லா கவனிங்க, இவன் மனைவியையும் பிள்ளைகளையும் நேசித்ததினாலே மனப்பூர்வமாக வாழ்நாள் முழுவதும் வேலை செய்வதற்கு அடிமையாக இருப்பதற்கு அந்த எஜமானுக்கு தன்னை என்ன செய்கிறாருங்க, ஒப்பு கொடுக்கிறான். அதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? காதை இப்படி நிலையோட வச்சு கதவோட வச்சு என்ன செஞ்சிருவாங்க, ஓட்ட போடுவாங்க. இதுதான் யூத கஸ்டமில், யூதருடைய கலாச்சாரத்தில் செவிகள் திறக்கப்படுதல். எவனாச்சும் ஒரு வேலைக்காரனுடைய காதில் ஒரு பெரிய ஓட்டை இருந்துச்சுனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இவன் வந்து நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் யாருக்கும் என்ன செய்து இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான். என் அருமையானவர்களே, கர்த்தர் என்னுடைய செவிகளை திறந்தார், ஆண்டவர் நம்மை நேசித்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னை நேசித்தார். என் அருமையான தேவனுடைய சகோதரியே, தேவன் உன்னை நேசித்தார். உன்னை நேசித்தபடினாலே அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவருக்கு தன்னை என்ன செய்தார், முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார்.
தன்னுடைய செவிகள் திறக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். அதான் அதனுடைய அர்த்தம். அடிமையாக இருப்பதற்கு, என்னென்றைக்கும் அடிமையாக இருக்கிறதற்கு ஒப்பு கொடுத்தார். அதனுடைய விளைவு காலாகாலங்களாக, யுகா யுகங்களாக, நீ எத்தனை தரமோ அவருக்கு சோரம் போனாலும் அவர் உன்னை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? தேடிக்கொண்டே இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். அவர் நம்மை நேசித்தார். அவர் பின்வாங்கவில்லை. நாம் எப்படி? உன்னை தேடுவதிலே, என்னை தேடுவதிலே தேவன் பின்வாங்கவில்லை. அவரை தேடுவதிலே, அவரை சேருவதிலே நாம் எப்படி? கண்களை முடிச்சு வைப்போம். என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என்னை விட்டோடும் என் ஜனமே, எத்தனை நன்மைகளோ உனக்காக நான் செய்தேனல்லோ, என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன்? என்றே உரைத்தென்னை ஏங்கி அழைத்தீர், எப்படி நான் மறப்பேன்? அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. அழைத்தீரே பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்து செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே, பாதம் பணிந்து செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்தேசு வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து ஆண்டவரை அடைவேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடே என்னை அழைத்தீரே, ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. ஆண்டவர் சேவையிலே மரிப்பேனே, ஆயத்தமானே என் தேவே. அழைத்தீரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவிகளை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. மனிதர்களை, இஸ்ரவேலரை தேடுகிற முயற்சியிலே காலாகாலங்களாக, யுகா யுகங்களாக, தலைமுறை தலைமுறையாக, ஆண்டவரே கர்த்தாவே, வருஷங்களாக தேடிக்கொண்டே இருக்கிறீர். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செய்து பார்த்து விட்டீர். அவர்களை திருத்துவதற்கும் என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ எடுத்து பார்த்து விட்டீர். எத்தனையோ முறை ஏமாற்றினார்கள், உமக்கு துரோகம் பண்ணினார்கள். ஆனாலும் 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 நீர் பின்வாங்கவில்லை. அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் வருஷங்களாக நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர். எங்களிலே சிலரை நீர் வருஷங்களாக தேடிக்கொண்டிருக்கிறீர், மாதங்களாக தேடிக்கொண்டிருக்கிறீர், வாரங்களாக தேடிக்கொண்டிருக்கிறீர்.
எங்களை தேடுகிற முயற்சியிலே நீர் பின்வாங்கவில்லை. உம்மை தேடுகிற முயற்சியிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை சீர்தூக்கி பார்க்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே சில விஷயங்கள் எல்லாம் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே அவைகளை லகுவாக எண்ணிவிடக்கூடாது கர்த்தாவே. சாதாரண வாழ்க்கை ஓட்டத்திற்கு பின்னாலே உம்முடைய கோடிக்கணக்கான அசாதாரணமான செயல்கள் உண்டு என்பதை அறிந்து ஒவ்வொரு நாளும் உமக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து இஸ்ரவேலர்கள் செய்த அந்த தவறுகளை எல்லாம் செய்யாமல், கர்த்தரை விட்டு விலகாமல், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தரை விசுவாசித்து, கர்த்தரை நம்பி, கர்த்தரை தேடி, வசனத்தை கை கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள உதவி செய்யும். நீர் எங்களை தேடுகிற அளவுக்காகிலும் நாங்கள் உம்மை தேட உதவி செய்யும். உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்காது இருக்க உதவி செய்யும். நீர் பின்வாங்காத தேவனாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களோட கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தில் கூட இருப்பீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த விண்ணப்பங்களை ஏறெடுத்து படைக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல வரலை மறவாதே. ஆமென்.